11ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நாம் இப்பொழுது கேட்கலாம். அவர்களுடைய இயல்புகள்: 11ஆம் தேதி பிறந்தவர்களிடம் தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் அதிகமாக காணப்படும். சிலர் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்களாகவும் காணப்படுவார்கள். வேறு சிலர் முக்காலத்தையும் அறிந்து சொல்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தெய்வ அருள் இருக்கும். இவர்கள் வாயிலிருந்து என்ன வெளிப்படுகிறதோ அது அப்படியே பலித்துவிடும். இவர்கள் மருத்துவம், ஜோதிடம், சாஸ்திரம் போன்றவற்றை சிறப்பாக கற்றிருந்தாலும் அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க ஒருபொழுதும் முயற்சிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு நீந்துவதில் விருப்பம் அதிகமாக இருக்கும். சிலர் புகழ்பெற்ற நீச்சல் வீரர்களாக பிரகாசிப்பார்கள். இவர்களுடைய உள்ளத்தில் காதல் உணர்வுகள் அதிகமாக ஏற்படும். இவர்களுடைய காதல் விவகாரங்கள் பெரும்பாலும் தோல்வியடைவதில்லை, திருமணத்தில்தான் முடியும். இவர்களில் சிலரிடம் முன்கோபம் அதிகமாக காணப்படும். அதை இவர்கள் கட்டுப்படுத்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக நேரத்தை செலவிடுவார்கள். 11ஆம் தேதியில் பிறந்த பெண்கள் எவ்வளவு சிறப்பாக அலங்காரம் செய்து கொண்டாலும் திருப்தி ஏற்படாது. இவர்களிடம் கற்பனா சக்தி அதிகமாக காணப்படும். இவர்களிடம் பகல் கனவு காணும் பழக்கமும் இருக்கும். அந்த கனவுகளை நனவாக்கி கொள்ளவும் தீவிரமாக முயற்சி செய்வார்கள். இவர்களுடைய செயலில் அசுரத்தனமான வேகம் காணப்படும். ஓய்வில்லாமலும் கடினமாகவும் உழைக்க இவர்கள் சற்றும் தயங்க மாட்டார்கள். இவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் முன்னெச்சரிக்கை காணப்படும். இவர்கள் எளிதில் எவரையும் நம்பிவிட மாட்டார்கள். அவ்வாறு நம்பிவிட்டார்கள் என்றால் பிறகு அந்த நம்பிக்கையை யாராலும் தகர்க்க முடியாது. வாழ்க்கையில் எதையாவது சாதித்து காட்ட வேண்டும் என்ற துடிப்பு இவர்களிடம் காணப்படும். அதன் காரணமாக ஆபத்தான செயல்களிலும் இறங்கிவிடுவார்கள். இவர்களிடம் நிரந்தரமான கொள்கை இருக்காது. இவர்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த போக்கை இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனதில் ஏதாவது ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். மனதில் ஏதாவது ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அடையும். இவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்கள் உள்ளத்தில் அர்த்தமற்ற கவலைகள் தோன்றும். பல சமயங்களில் நடைபெறாத சம்பவங்களை நடைபெற்று விட்டதாக நினைத்து கொண்டு கவலைப்படுவார்கள். சில சமயங்களில் அத்தகைய சம்பவங்கள் நடைபெற்று விடுமோ என்று நினைத்து கவலைப்படுவார்கள். இவர்கள் வெளியே தைரியசாலி போல் பேசினாலும் மனதிற்குள் கோழையாக இருப்பார்கள். இவர்கள் எந்த காரியத்தையும் மற்றவர்களிடம் ஒப்படைக்க மாட்டார்கள். இவர்களே செய்து முடித்தால்தான் திருப்தி ஏற்படும். எந்த விஷயத்தை பற்றி விவாதம் செய்வதாக இருந்தாலும் ஆர்வமாக செய்வார்கள். இவர்களுடைய கிரக ஆதிக்கம்: எண் 11க்குரிய கிரகம் சந்திரன். ஆகையால் 11ஆம் தேதி பிறந்தவர்களை சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடலாம். அவர்களிடம் சந்திரன் கிரகத்துக்குரிய இயல்புகளும் காணப்படும். அந்த இயல்புகளை இப்பொழுது கேட்கலாம். 11ஆம் தேதியில் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றல் நிறைந்தவர்களாகவும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுபவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். பொதுவாக இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். இவர்களிடம் பொறுமையும் சுறுசுறுப்பும் காணப்படும். எந்த காரியத்தையும் விரைவாகவும் பொறுப்பாகவும் செய்வார்கள். இவர்களிடம் இரக்க குணம் அதிகமாக காணப்படும். இவர்கள் தாராளமாக செலவழிப்பார்கள். தங்களுடைய விவகாரங்களை கூட மற்றவர்களுடைய விவகாரங்களை ஆர்வத்துடன் கவனிப்பார்கள். இவர்கள் மென்மையான மனம் படைத்தவர்கள். அடிக்கடி தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்வார்கள். துன்பத்தைக் கண்டு ஒரு நிமிடம் சோர்வடைந்தாலும் மறு நிமிடமே துணிவை வரவழைத்து கொண்டு விடுவார்கள். சில சமயங்களில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவற்றை வெளிப்படுத்தி விடுவார்கள். இவர்களுடைய உடல் அமைப்பு: இவர்கள் நல்ல உடற்கட்டுடன் மற்றவர்களை கவரும் வகையில் தோற்றமளிப்பார்கள். இவர்களுடைய கண்கள் அழகாக காணப்படும். உதடுகள் சற்று தடித்திருக்கும். தலைமுடி மென்மையாக இருக்கும். காதுகள் சிறியவையாக இருக்கும். முகம் உருண்டையாக இருக்கும். சிறுவயதிலேயே தொப்பை விழுந்துவிடும். இவர்களுடைய செல்வ நிலை ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததாக இருக்கும். இவர்களுக்கு அடிக்கடி பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். அதற்கு இவர்கள் செய்யும் வீண் செலவுகளே காரணமாக இருக்கும். இவர்கள் அடிக்கடி சீதள நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். வயிறு சம்பந்தப்பட்ட நோய், அஜீர்ண கோளாறு போன்றவற்றாலும் பாதிக்கப்படுவார்கள். நீரழிவு நோய், இரைப்பை புண்கள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், குடல் புண்கள் போன்றவற்றாலும் பாதிப்பு உண்டாகும். பொதுவாக இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்றாலும் அடிக்கடி கருத்து வேறுபாடு தலை தூக்கும். சிறு சிறு பூசல்கள் எழுந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் பொறுமையாக நடந்து கொண்டால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நீடிக்கும். இவர்கள் எந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். நிறைய லாபம் சம்பாதிப்பார்கள். இவர்களில் சிலர் ஆலை அதிபர்களாகவும் அழகு சாதனங்களை தயாரிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அழகுபடுத்தும் நிலையங்களை வைத்து நடத்துவதன் மூலமாகவும் இவர்களால் தாராளமாக சம்பாதிக்க முடியும். கதை, கவிதை, கட்டுரை எழுதல், விவசாயம், துணி வியாபாரம்
பொன் ஆபரணங்களை தயாரித்து விற்பனை செய்தல் போன்றவை மூலமாக இவர்கள் நல்ல வருமானம் தேடலாம். இவர்களுக்கு வெண்ணிறம் சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக பச்சை நிறத்தை சொல்லலாம். இவர்கள் அணிந்து கொள்ளும் ஆடைகளில் வெண்ணிறமும் பச்சை நிறமும் இடம்பெற்றிருந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களாக நடைபெறும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம், முத்து, அது பதித்த ஆபரணங்களை அணிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் யோகமாக பலன்களாக நடைபெறும். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1, 2, 10, 11, 19, 20, 28, 29 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமானவை. அந்த தேதிகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் நடைபெறும். எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இவர்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த திசை பக்கமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் வெற்றி தரும். வீடு, அலுவலகம் போன்றவை வடக்கு முகமாக இருப்பது நல்லது. ஓம் சாந்தி.